அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை பிசிக்ஸ் இளம் விஞ்ஞானி அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிரெட்போர்ட். சரிங்களா, நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய வேஸ்டேஜ் பிரெட்போர்ட்ஸையும் பிரெட்போர்டில் பிசிபி டாட் போர்டு லைன் போர்டு இது எல்லாத்தையுமே குறைப்பதற்காக, அதோடைய செலவுகளை மிச்சப்படுத்துவதற்காக இருக்கிறதா பிரெட்போர்டு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இதை பற்றி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ நானே இதை பற்றி நான் தெரிஞ்சதில்லை. நானே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இந்த பிரெட்போர்டு எப்படி இருக்கும், ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, சரி ஓகே வியூவர்ஸ். ஸோ இந்த பிரெட்போர்டு எடுத்துட்டால் மொத்தம் 2 கனெக்ஷனில் வந்து நம்ம இதில் சர்க்யூட் வந்து மேக்கிங் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு சைடு வந்து இப்படி இருக்கிறது எல்லாமே, இப்போ நீங்கள் இப்படி பிரெட்போர்டு எடுத்துட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய முன்பக்கம் பிரெட்போர்டுடைய முன்பக்கம். இப்படி திரும்பினா இந்த முன்பக்கம், இது வந்து இப்படி மேலே யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம இப்படி பிரெட்போர்டை யூஸ் பண்ண அப்படின்னா நம்ம லைன்ஸ் வந்து, அதாவது சப்ளை வோல்டேஜ் இங்கேருந்து எடுக்கணும், இங்கேருந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம இப்படி திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம சப்ளை வோல்டேஜ் இங்கேருந்து எடுத்துக்கலாம், கீழேருந்து நம்ம மேலே எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ பிரெட்போர்டோடைய மேற்பகுதி மட்டும் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, அடிப்பகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேலே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகேங்களா, ஸோ காம்பனன்ட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது, எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது, எவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம், ஐசி சிப்புகளை வந்து நம்ம எப்படி மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாத்தையுமே எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே இப்போ பாருங்கள், நான் ஒரு ரெசிஸ்டர் எடுத்துகிட்டேன், 1 கிலோ ஓம் ரெசிஸ்டரு. ஸோ நம்ம ரெசிஸ்டர் எல்லாருமே இப்படியும் கனெக்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா இதையவே இன்னும் இப்படி வளைச்சி கம்பி நெளிச்சு இப்படியும் கனெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம சர்க்யூட் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா, சப்ளை எல்லாமே நம்ம இது வழியாக தான் இருந்து எடுத்துக்கணும், கொடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ அதுக்கு தான் இந்த லைன். சரிங்களா, ஸோ இப்படி பிரெட்போர்டை பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த நான் விரல் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா, இதுலேருந்து இந்த பக்கம் ஒரு செக்மெண்ட், இதுலேருந்து இந்த பக்கம் ஒரு செக்மெண்ட், மொத்தம் 2 செக்மெண்ட்டு. சரிங்களா, நம்ம இதில் ஒரு சர்க்யூட் போட்டு இதில் ஒரு சர்க்யூட் போடலாம். சரிங்களா, ஸோ அப்படி நம்ம இப்படி பிரெட்போர்டு வச்சு நம்ம சர்க்யூட் போடும் பொழுது மேலே வந்து சப்ளை இங்கேருந்து கொடுத்துருப்போம். சரிங்களா, ஸோ அப்படி நம்ம சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் சும்மா இங்கே எக்ஸ்டர்னலாக இன்னொரு சர்க்யூட் வந்து இன்னொரு செக்மெண்ட்டில் போடுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பவர் சப்ளை இங்கேருந்து கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக இதோட முடிஞ்சு போச்சு. சரிங்களா, ஸோ அடுத்து இங்கேருந்து இங்கே கொடுக்கறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு கனெக்டர் மூலியமாகவோ இல்லை ஒயர் மூலியமாகவோ நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணி அடுத்த லைனுக்கு நம்ம சப்ளை கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே வந்து கம்பி இல்லை அடியில். சரிங்களா, ஸோ அந்த கனெக்டிங் கம்பி இல்லை. இதுக்கு மேலே நம்ம வந்து சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜங்ஷன் ஏதாவது போட்டு நம்ம சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா, சரி ஓகே. அதே மாதிரி நெகட்டிவ்க்கும் இந்த மாதிரி நம்ம ஜங்ஷன் போட்டு இங்கேருந்து சப்ளை கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ், உங்களுக்கே தெரியும். சரிங்களா, சரி ஓகே. அடுத்து நம்ம இது ஃபுல்லாக என்ன லைன் சொல்லுவாங்கன்னா சீரியஸ் பவர் சப்ளை லைன் சொல்லுவாங்க. சரிங்களா, இது பேரலல் கனெக்டர் லைன்ஸ். சரிங்களா, ஸோ இதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இது 2வது செக்மெண்ட்டு. ஸோ இதுலேருந்து இதுக்கு ஜங்ஷனும் கிடையாது, லைனும் கிடையாது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ கம்பி எல்லாமே எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. இந்த கம்பியெல்லாம் எப்படி இருக்குது, சீரியஸாக இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த சீரியஸோட நம்மளுக்கு முடிஞ்சு சீரியஸ் லைனு, இது பேரலல் லைனு. சரிங்களா, சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறோம்னா வைங்களேன், ஒவ்வொருத்தர் இப்படி கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், இதே லைனில் இப்படியே குத்திடுவாங்க. ஸோ அப்படி குத்துனா அந்த ரெசிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆகுமா, ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணும்போதும் சரி, மற்ற கெப்பாசிட்டரு இண்டக்டன்ஸ் எது போடனாலும் இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அதுதான் நம்மளுக்கு ஈஸி. ஸோ அப்போ தான் பாசிட்டிவ் சப்ளை இங்கேருந்து எடுத்து இந்த லைனில் கொடுத்து இங்கேருந்து அவுட்புட் எடுக்கும். இந்த பக்கத்தில் இங்கே இடையில இருந்தோ இல்லை மறுபடியும் இதில் இருந்து அவுட்புட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஒரு ஐசிஸ் வந்து நம்ம சொல்லப்போனால் டிரான்சிஸ்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னா வைங்களேன், ஒரு டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ நம்ம இப்படி தான் கனெக்ஷன் பண்ணணும். சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, பேரலாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், பேரலல் லைனில். ஸோ அப்படி தான் நம்ம இன்புட் கொடுத்து இதில் அவுட்புட் எடுக்க முடியும். சரிங்களா, சரி ஓகே.
ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கனெக்ட் பண்ணுவாங்க. இதே லைனில் இப்படி குத்திடுவாங்க. இது தப்பு. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டான ப்ரொசீஜர் இல்லை பிரெட்போர்டை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி அடுத்த காம்பனண்ட்டு சொல்ல போவோம்னா ஐசி எல்லாருமே மேக்ஸிமம் இப்படியே தான் கனெக்ட் பண்ணுறீங்க. அதாவது பிரெட்போர்டில் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியாதவங்க, சரிங்களா? ஸோ இப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் இல்லாமல் ஐசியினுடைய வெட்டுக்குறி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா? இந்த பக்கமாக திருப்பி இப்படி கனெக்ட் பண்ணாமல் இதில் இப்படி கனெக்ட் பண்ணணும், சரிங்களா? இதை பாருங்கள், வெட்டுக்குறி. ஸோ வெட்டுக்குறி நமக்கு தெரியுது. ஸோ அந்த வெட்டுக்குறி இருக்கிறத வந்து இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் பிரெட்போர்டில், சென்ட்ரல் லைனில். அதாவது மேல் செக்மெண்ட்டையும் கீழ் செக்மெண்ட் பேரலையும் இணைக்கிற மாதிரி தான் நம்ம ஐசிஸ் வந்து எதாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே வியூவர்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த செக்மெண்ட்டுக்கு அடுத்த அவுட்புட் பவர் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இதேமாதிரி எதாவது நம்ம பைபாஸோ ஏதாவது கொடுத்தோ நம்ம கனெக்ட் பண்ணி ஈஸியாக அவுட்புட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி. சரி, ஓகே. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இதை ஒரு பிரெட்போர்டு. ஸோ அந்த பிரெட்போர்டில் நீங்கள் பின்ஸ் வந்து எப்படி இருக்கோ, எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தானே பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதில் பின் வந்து மேல் பகுதி வந்து ரெண்டுமே டச் ஆகி இருக்கும். ஸோ இதில் நம்ம குத்தக்கூடிய காம்பனண்ட்னுடைய பின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி லாக் ஆகிக்கும். ஸோ அது வந்து பிரெட்போர்டு நல்லா பிடிச்சிக்கும். ஸோ அதனால தான் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் பிரெட்போர்டை கொடுக்குறாங்க. அந்த ஹோல் சொல்லியே இது நல்லா இப்படி கெட்டியாக பிடிச்சிக்கும். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ். ஸோ ரொம்ப நன்றி வீடியோ பார்த்தமைக்கு. புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம சேனலோடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்பப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ரொம்ப நன்றி.